Welcome you all to my channel. I am A. Dhanaa from Mettur. வணக்கம். இன்னைக்கு நாம 6th லெசன் திடநிலைமை பாடத்திலிருந்து படிகங்களில் பொதிவு பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் முப்பரிமாண அமைப்பில் படிகங்களில் அணுக்கள் எவ்வாறு நெருங்கி பொதிந்துள்ளன என்பதை பற்றி மாடல்ஸ் பயன்படுத்தி புரிஞ்சுக்க இருக்கிறோம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒரு பரிமாண மற்றும் இரு பரிமாண அமைப்பில் அணுக்கள் நெருங்கி பொதிதல் அப்படிங்கிற தலைப்பில் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பு அதிகம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இது என்னென்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல வாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கவனிங்க, வாய்ட்ஸ் வெற்றிடம் அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும். இது நான்முகி வெற்றிடம் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ், அடுத்தது எண்முகி வெற்றிடம் ஆக்டாஹெட்ரல் வாய்டு. இந்த மாதிரி ரெண்டு வகை வெற்றிடம் காணப்படுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் 1 பாருங்கள். இப்போ இதில் இது அணு 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்கிறது 5 6 7 8 9. இப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. 1 2 5 இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிற இடைவெளி இந்த க்ரீன் கலரில் ஷேட் பண்ணியிருக்குல்ல, இந்த இடைவெளி பாருங்கள். இது ஒய் டைப் வாய்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வேறு ஏதாவது 2 எடுத்துக்கலாம். 6 7 3. ஸோ இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற இந்த வெற்றிடம் எக்ஸ்ன்னு குறிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு வகை வெற்றிடமானது ஒரு அருங்கோண அமைப்பில், அதாவது நம்ம ஹெச்சிசிபி இன் 2D எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் மூன்றாவது வரிசை அணுவை எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வெற்றிடமானது நிர்ணயிக்கப்படுது. அதில் பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த எக்ஸ் வகை வெற்றிடத்து மேலே ஒரு அணு வைக்கிறீங்க அப்படின்னா, இது கவரிங் டெட்ராஹெட்ரல் வாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அணுக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஒய் பகுதியானது மிக சிறிய அளவு தெரியும். இதுதான் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த எக்ஸ் கவர் ஆகிருக்கு, ஆனால் அது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் ஒய். ஸோ இது கொஞ்சமாக தெரியுது. அதாவது மேலேருந்து பார்க்குறப்ப ரெண்டாவது வரிசையில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் அணு எக்ஸுங்கிற வெற்றிடத்தை மறைச்சிருச்சு. அப்போ நம்ம இதை நான்முகி வகை வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், பக்கத்தில் நான் ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒய். ஸோ இது இடைவெளியில் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதாவது ரெண்டாவது லேயர் வச்சதுக்கப்புறமும் இந்த இடைவெளி தெரியுது. இதை நம்ம இப்போ 3D மாடல்ஸ் வச்சு புரிஞ்சிக்கலாம். இந்த 3D மாடல்ஸ் கவனிச்சிட்டு வாங்க. நம்ம முப்பரிமாணத்தில் அணுக்கள் எப்படி நெருங்கி பொதிந்து அமைகிறது அப்படிங்கிற பழைய அந்த கண்டினியூட்டிக்கு போயிடுவோம். இந்த மாடல் கவனிங்க. இங்கே அணுக்களானது அருங்கோண நெருங்கி பொதிதல் அப்படிங்கிற முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள், ரெண்டு அணுக்களோட இந்த பள்ளத்தில் மூன்றாவது அணு, இந்த அணு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் படிகத்தோட மொத்த பகுதியும் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த முதல் லேயரில் இருக்கிற ரெண்டு அணுக்களின் தொடுப்புள்ளிகளுக்கு இடையில் இருக்கிற இந்த பள்ளம் இருக்குல்ல, தொடுப்புள்ளிங்கிறது இது ஒரு தொடுப்புள்ளி, இது ஒரு தொடுப்புள்ளி. இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த பள்ளம், அதில் தான் இந்த இரண்டாவது வரிசையில் இருக்கிற இந்த முதல் அணு அமைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு அணுக்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி டிப்ரெஷனில் தான் இந்த ரெண்டாவது வரிசையில் வர அணு அமையுது. இந்த மாதிரி மொத்த படிகமும் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இதோட பேரை நம்ம அருங்கோண நெருங்கி பொதிதல், ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு 3 அணு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3. இந்த 3 அணு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ இதில் இந்த 3 அணுக்களுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு பள்ளம் இருக்குல்ல, இந்த இடைவெளி. இதை தான் நம்ம வாய்டு அப்படின்னு சொல்கிறோம். வெற்றிடம், துளை, அப்படி என்ன வேணால் நம்ம இதை சொல்லலாம். ரைட். ஸோ இது பார்க்குறதுக்கு நம்ம எக்ஸ் டைப் அப்படின்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் வகை வெற்றிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதே மாதிரி பாருங்கள், இப்போ இந்த 3 அணுக்கள் தான் நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம்.
இதை கடுத்து இருக்கிற இந்த 3 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இது இந்த மாதிரி இருக்கா. ஸோ இது எப்படி இருக்கும், அதாவது 1 2 3 இந்த 3 அணுக்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி இது பாருங்க, இந்த மாதிரி இருக்குமா பாருங்க. இந்த அணு தான் இது, இதில் இந்த 2 அணுக்கள் இது ரெண்டும், அப்போ இடைவெளி இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து Y வகை இடைவெளி அல்லது Y டைப் வாய்டு அந்த மாதிரி இதை சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ அணுக்கள் நெருங்கி பொதிந்து அமையும் பொழுது அந்த அணுக்களுக்கே இடையில 2 வகையான வெற்றிடம் உருவாகுது. ஒன்று வந்து X வகை வெற்றிடம், இன்னொன்று Y வகை வெற்றிடம். இந்த 2 வகை வெற்றிடங்களும் இப்போ நம்ம வந்து ஒரு லேயர் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு அணு வரிசை எடுத்துக்கிட்டு அல்லது ஒரு அணிக்கோவை தளம் எடுத்துக்கிட்டு புரிஞ்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இதில் நம்ம 2வது லேயர், 2வது அணிக்கோவை தளத்தில் இருக்கிற அணுக்கள் ஒன்றா ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த X வகை வெற்றிடத்து மேலே அமையலாம் அல்லது இந்த Y வகை வெற்றிடத்து மேலே அமையலாம். அது எப்படின்னு சொல்லி நீ பார்க்கலாம். இப்போ இந்த வகை அணிக்கோவை தளத்தை வந்து நம்ம A வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது மேலே 2வது அணிக்கோவை தளம் பாருங்க, இந்த இடத்துல சொன்னோம்ல X வகை வெற்றிடம், இது மேலே 2வது அணிக்கோவை அமைகிற மாதிரி அடுக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது A வகை அணிக்கோவை தளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உங்கள் புக்கில் வரிசைன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து A வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல இந்த அணிக்கோவை வரிசை, இதை வந்து நம்ம B டைப்பில் எடுத்துக்கலாம். B வரிசையில் இருக்கிற இந்த முதல் அணுவானது A வரிசையில் இருக்கிற இந்த X வகை வெற்றிடத்து மேலே அதை மறைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அப்போ மொத்த அணிக்கோவை தளமும் இந்த பச்சை கலர் பால் இருக்குல்ல இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் 1 2 3 மேலே இருக்கிற ஒரு பால் 4. ஸோ இந்த 4 பாலையும் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க, நான் சொன்னேன்ல இந்த 2 அணு இந்த கீழே இருக்கிற ஆரஞ்சு நிற பால், அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு நிற பால் வந்து இங்கே இருக்கிற இந்த அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ நடுவில் என்ன இருக்குது, வெற்றிடம் இருக்கா. இந்த வெற்றிடத்தை கவர் பண்ணுற மாதிரி மேலே ஒரு பால் வச்சிட்டோம். ஓகே. ஸோ இது வந்து எக்ஸ் டைப் வெற்றிடம், இதை கவர் பண்ணுற மாதிரி மேலே வந்து ஒரு பால் வச்சாச்சு. இப்போ நமக்கு இது பார்க்கறதுக்கு இப்படி தெரியும் பாருங்க. ஸோ அது நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த 3 பால் தான் தெரியும் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான்முகி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு நான்முகியில் பாருங்க, இந்த இடைவெளி தெரியுதா, இந்த இடம், இந்த இடைவெளி தான் வந்து வாய்டு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வெற்றிடமானது எத்தனை அணுக்களால் கவரப்பட்டிருக்கு, 1 2 3 4. இந்த 4 அணுக்களுக்கு இடையில ஒரு வெற்றிடம் காணப்படுறதுனால இதை வந்து நான்முகி வடிவ வெற்றிடம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அணுக்களுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி அந்த வெற்றிடமானது நான்முகி வடிவத்தில் அமைஞ்சிருக்கும். ஓகே. இப்போ இந்த நான்முகி வடிவத்தில் வெற்றிடம் உருவாக்கப்படும் பொழுது நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு நிறம் வந்து லேயர் ஏ, மேலே இருக்கிறது பச்சை நிறம் வந்து லேயர் பி அப்படின்னு வச்சுக்கிட்டா, இது வந்து முதல் அடுக்கின் மீது 2வது அடுக்கு அமைதல். ஸோ அடுத்தது 3வது வரிசைக்கு போகிறோம். இப்போ நம்ம முக்கியமான விஷயம் கவனிக்கணும். பாருங்க, இந்த எக்ஸ் வகை வெற்றிடம் வந்து மறைஞ்சிருச்சா இந்த மேலே இருக்கிற இந்த பச்சை பாலால். ஆனால் இப்போ பாருங்க, இன்னமும் இந்த இடத்துலலாம் இடைவெளி தெரியுதா பாருங்க உங்களுக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் இடைவெளி தெரியுது. இந்த இடைவெளி இருக்குல்ல, ஸோ நேராக இந்த இடத்துல இருக்கிற இடைவெளி எக்ஸ் வகை இடைவெளி வெற்றிடம். அடுத்து இந்த இடத்துல இருக்கிறது இது வந்து ஒய் வகை இடைவெளி. இது பாருங்க, இன்னும் ஆரஞ்சு பால் உங்களுக்கு கொஞ்சமாக தெரியும். ஸோ அப்போ என்ன இருக்கு, உள்ள இருக்கிற ஒய் டைப் வாய்டு இது வந்து இன்னும் மறைக்கப்படலை. ஓகே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3வது அடுக்கை வச்சு அந்த வெற்றிடத்தை மறைக்கிறோம்.
புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் வகை வெற்றிடம் மட்டும் இந்த ஒரே ஒரு பச்சை பாலாலேயே கவர் பண்ணப்பட்டுருச்சு. ஆனால் இந்த மாதிரி பச்சை பால் சுற்றிலும் வச்சோம் நம்ம செகண்ட் லேயரை உருவாக்குனதுக்கு அப்புறம் கூட என்ன ஆகலை, இங்கே இருக்கிற இந்த ஒய் வகை வெற்றிடம் பாருங்கள் கொஞ்சமாக தெரியுது. இது முழுசாக மறைஞ்சிருச்சு, இதுக்கு நேராக கீழே இருக்கிற வெற்றிடம் இது கொஞ்சமாக தெரியுது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த வெற்றிடத்தை மறைக்கிற மாதிரி அணுக்களை அடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம மூன்றாவது வகை அணுக்கவை வரிசை அமைதல் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இது ரெண்டுக்கும் மேலே நம்ம மூன்றாவது வரிசை அமைக்க போகிறோம். ஸோ மூன்றாவது வரிசை அமைக்கும் பொழுது நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து கவரிங் டெட்ராஹெட்ரல் வாய்டு, இன்னொன்று கவரிங் ஆக்டாஹெட்ரல் வாய்டு. அதாவது நான்முகி வடிவ வெற்றிடத்தை உருவாக்குதல், அதே மாதிரி எண்முகி வடிவ வெற்றிடத்தை உருவாக்குதல். இப்போ வந்து நம்ம நான்முகி வடிவ வெற்றிடத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த 3 பால் எடுத்துக்கோங்க. இந்த 3 பாலுக்கும் நடுவில் இங்கே ஒரு வெற்றிடம் இருக்கா? ஸோ இந்த வெற்றிடத்தை கவர் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ அணுக்கள் அடுக்கலாம். கவனிங்க, முக்கியமான பாயிண்ட்டு 1 2 3. இப்போ இந்த 3 அணு எடுத்துக்கிட்டோம். அதாவது இது மூன்றாவது அணு. இந்த 3 அணு எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நேராக இந்த எக்ஸ் வகை வெற்றிடத்தை அமைக்கிற மாதிரி இந்த மஞ்சள் நிற பால் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 பச்சை பாலும் மேலே இருக்கிற ஒரு மஞ்சள் பாலையும் சேர்த்து ஒரு நான்முகி வெற்றிடம் உருவாக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி கவரிங் டெட்ராஹெட்ரல் வாய்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம மூன்றாவது வரிசை அமைக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த பேனா பாருங்களேன். இதில் இது வந்து லேயர் ஏ, அடுத்து நடுவில் இருக்கிற இந்த பச்சை லேயர் பி, இதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மஞ்சள் நிறம் இந்த ஆரஞ்சு நிற அணுக்கள் மாதிரியே அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி பாருங்க இந்த மஞ்சள் நிற அணு இதுக்கு நேராக கீழே இருக்கு பாருங்க, இந்த ஆரஞ்சு நிற அணுக்கு நேர் செங்குத்தாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த மஞ்சள் நிற அணு வந்து மூன்றாவது வரிசையில் இருக்குல்ல, இந்த மஞ்சள் நிற அணு இங்கே இருக்குல்ல, இந்த ஆரஞ்சு நிற அணுவுக்கு நேர் செங்குத்தாக அமைஞ்சிருச்சு. ஸோ இது இதுக்கு நேராக இருக்குது, இது இதுக்கு நேராக இருக்குது, இந்த மூன்றாவது வரிசை இதுக்கு நேராக இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கவரிங் டெட்ராஹெட்ரல் வாய்டு மூன்றாவது வரிசை அணு இந்த மஞ்சள் நிற பாலை நம்ம நான்முகி வடிவ வெற்றிடம் உருவாகிற மாதிரி அமைச்சோம்னா நமக்கு லேயர் ஏவும் லேயர் சியும் ஒரே மாதிரி அமையுது. அதனால இந்த மாதிரி வரிசையை ஏபிஏ வரிசை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏபி 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 அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏற்கனவே நம்ம ஒரு ஹெச்சிபி பார்த்தோம், அது வந்து 2 டைமென்ஷனல். இப்போ நம்ம பார்க்குறது பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் இது XH, இப்படி இருந்தால் இது ஒரு YH. இந்த பேனா பாருங்க, ஸோ இந்த மாதிரி ZHல வரிசை அடிக்கிட்டே போகிறோம். ஸோ இது வந்து முப்பரிமாண அமைப்பில் அல்லது முப்பரிமாண நெருங்கி பொதிதலில் ஃபர்ஸ்ட் லேயர் ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங், அடுத்து செகண்ட் லேயரும் ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங், தேர்ட் லேயரும் ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த தேர்ட் லேயர் ஓவர் செகண்ட் லேயர் வர்றப்ப, அதாவது இரண்டாவது வரிசைக்கு மேலே மூன்றாவது வரிசை வரும்பொழுது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மூன்றாவது வரிசை அணுவை இந்த இரண்டாவது வரிசை அணுக்களுக்கு மேலே இருக்கிற இந்த நான்முகி வடிவ வெற்றிடம் உருவாகிற மாதிரி அடுக்கிட்டோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஏ வகை ஃபஸ்ட்டு வரிசை சொன்னோம்ல, இந்த வரிசையும் இப்போ மூன்றாவதாக மஞ்சள் நிற பால் வச்சுருக்கோம்ல, இந்த வரிசையும் அப்படியே நேர் செங்குத்தாக மேலே மேலே அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதை வந்து ஏபி வகை நெருங்கி பொதிதல், இதை வந்து ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் இன் 3 டைமென்ஷன், முப்பரிமாண அமைப்பில் அருங்கோண நெருங்கி பொதிதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் எந்த ஒரு அணுவுக்கும் அணைவியன் பார்த்தீங்க அப்படின்னா 12 இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன, இதில் ஏதாவது ஒரு பால் எடுத்துக்கிட்டு அந்த பாலை சுற்றி எத்தனை அணுக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அணு இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த பால் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பாலை சுற்றி என்ன இருக்குது, ஒரு ஹெக்ஸகன் இருக்கா. அப்போ இதில் மேலே 6 அணு இருக்குமா பாருங்கள், 1 2 3 4 5 6.
அடுத்தது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று இருக்குமா? அப்போது இந்த மஞ்சள் நிற பாலை நேரடியாக மோதிட்டு இருக்கிற மாதிரி 1 2 3 மேலே ஒரு 3 சேர்ந்துருச்சா? அப்போ 6 3 9. அதே இந்த மஞ்சள் நிற பாலுக்கு இந்த மாதிரியே 3 பச்சை நிற பால் கீழே இந்த இடத்துல இருக்குமா? அப்போ அதுக்கு ஒரு 3. மொத்தமாக கீழே ஒரு 3 மேலே ஒரு 3 6. அடுத்து இந்த மஞ்சள் நிற பாலை சுற்றியும் ஒரு 6 இருக்கா? மொத்தம் 6 + 6 12. ஸோ அணைவியன் வந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப, அதாவது ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் இன் 3 டைமென்ஷன் அப்படி வந்தோம்னா கோஆர்டினேஷன் நம்பர் 12, அணைவியன் 12. கவனிங்க, இந்த கிளாஸிஃபிகேஷனோட ரைட் சைடு பாருங்கள், கவரிங் டெட்ராஹெட்ரல் வாய்டு. நீங்கள் வந்து முதல் அடுக்கு மேலே 2வது அடுக்கு 3வது அடுக்கு அப்படின்னு அடிக்கிட்டே போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஏபி வகை தொடர்ச்சியாக கிடச்சிட்டே வந்ததுன்னா இப்போ நமக்கு கிடைக்கிற இந்த இறுதி அமைப்பு, அந்த படிகத்தோட அமைப்பு வந்து ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் இன் 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கேயே பார்த்துருப்போம், அதோட அணைவியன் வந்து 12. அடுத்து நம்ம இந்த கவரிங் ஆக்டாஹெட்ரல் வாய்டு, ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா, ஓகே நான் இந்த வீடியோவை 2 பகுதியில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாக போகிறதுனால இந்த வீடியோவோட இன்னொரு பகுதி, அதாவது பகுதி 3 அடுத்த வீடியோவை வெளிவரப்போகுது. இந்த தலைப்போட 3 பகுதிகளுக்கான வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி.